வணக்கம் மருத்துவா. சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் போனார். பெரம்பூரில் அங்கே உள்ள அணில்கள் பார்த்தோன்னா வழக்கம் போல் தளபதி தளபதி அப்படியே பார்த்துட்டேன் அப்படின்னு மாரி பைத்தியம் பிடிச்சது. சினிமா முகத்தில் பார்த்தோன்னா பைத்தியமாக நிறைய வீடியோகள் பார்த்துருப்பீங்க. அதில் செலக்டடாக பார்த்தோன்னா 2-3 அணில்கள் பார்த்தோன்னா தற்குறித்தனமாக வித்தியாசமாக அது வழக்கம் போல் பேச ஸ்கிரிப்ட் தான். உன்னை பேசுனது ஃபர்ஸ்ட் ஒன்று எனக்கு வந்து என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஏன் நான் வந்து விஜய்க்கு வந்து நான் பொண்டாட்டி கூட போவேன் அப்படின்னு சில தற்கொலைங்க வந்து அறிவுக்கூடத்தனமாக பேசிச்சுக்கல. அதாவது மூளை வீங்கி பிதுங்கி வெளியே வந்துலாம் பேசிச்சுங்கள. அது போன்ற இன்னைக்கு சில தற்கொலைக்கு பேசியிருக்கு. அதை பத்தின தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். முக ஸ்டாலின் பிடிக்காது. அவர் வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவர் என்ன பண்ணாரு, பெண்களுக்கு என்ன பண்ணாரு அவரு. மயிர்னா அப்படின்னு சொல்லுது. தற்கொலை நத்த சொல்றது பார்த்தனா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து விஜய் சாரா. ஆனா முக ஸ்டாலின் பார்த்தோன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா. பெண்களுக்காகவே வந்து திட்டங்களை கொண்டு, அது இந்தியாவிலே பார்த்தோன்னா எந்த முதல்வரும் செய்யாத ஒரே முதல்வர் தமிழ்நாட்டில் மட்டும் தான் பார்த்தோன்னா பெண்களுக்காகவே நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாப்புல. அதாவது தமிழ்நாட்டில் தான் முத பார்த்தோன்னா பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் தான் முதல் போராட்டமே வந்து உருவானது. இந்த தற்கொலைலாம் எங்கே தெரிய போகுது, சின்ன குழந்தை பாவம். ஆனால் சினிமா முகத்தில் பார்த்துட்டு விஜய் சார் தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றாரு. விஜய் சார் இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இவங்கெல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறோம். அதில் விஜய் பார்த்தோன்னா ஹைப்பான சில வீடியோ மட்டும் தான் போடணும். அதாவது ஊழலே இல்லை, விஜய் சார் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டும் லஞ்சம் வாங்குறதுலப்பா அப்படிப்பா ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லி வீடியோலாம் ரெடி பண்ணி அதை போடுறாங்க. அதை பார்த்துட்டு தான் இது போன்ற தற்கொலைகள்லாம் பார்த்தோன்னா விஜய் சார் ஆட்சியில் பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குல்ல, பரவாயில்லரா சூப்பர்ரா அப்படின்னு நம்பி கனகு உலகத்தில் சினிமா முகத்தில் நம்பி கெட்டு வீணா போகுதுங்க. இல்லை என்னைக்கு இதெல்லாம் அந்த தற்கொலைக்கு மாற போகுதுன்னு தெரியல. பெண்களுக்காகவே நலத்திட்டங்கள் கொண்டு வந்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை போயிட்டு மயிருன்னுது என்னத்தான் சொல்றது. அதாவது பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு ஒரு திட்டம் எவனுமே இந்தியாவில் கொண்டு வரல. ஆனா அவர் கொண்டு வர்றாரு. வேலைக்கு போற பெண்களுக்கு இலவச பேருந்து மூலமா பார்த்தோன்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். எதே ஒரு சேவிங் தானே. சேவிங் மூலமா குழந்தைங்களுக்கு வந்து எதோ ஒன்று சம்திங் வாங்கி கொடுக்கலாம், இல்லை வீட்டுக்கு எதோ ஒன்று சம்திங் வாங்கிட்டு போகலாம். இதனாலவே வந்து இலவசம் மூலமா அதை கொண்டு வந்தாரு. பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா மாசம் வந்து 1000 ரூபாய் இதெல்லாம் வந்து எவனுமே கொண்டு வரல. ஆனா பார்த்தோன்னா அவர் கொண்டு வர்றாரு. அதை தான் இன்னைக்கு பார்த்தோன்னா விஜய் அவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு 2500 சொன்னாரு. ஆனா அது என்னைக்கு வரும்னு தெரியல. ஆனா அது முடியாதுன்னு தெரிஞ்சுதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்ததே பார்த்தோன்னா 1000 ரூபாய் இப்போ கொடுக்கறத வந்து செய்தி இருக்கு பார்ப்போம். ஆனா இது போன்ற பெண்களை மையப்படுத்தி செஞ்ச திட்டங்களை இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ் இந்த டிவிகே கட்சி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி டிஎம்கே பார்த்தோன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படி பேர் ஃபார்ம் பண்ணிட்டு விஜய் சார் வந்து பெண்களை வந்து பாதுகாக்க போறாரு அப்படின்னு ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணி மக்களை ஏமாத்தி இவங்க இன்னைக்கு வந்து ஆட்சியில் வந்து இருக்கிறாங்க. டிவிக்கு ஆட்சியில் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குன்றது ஒரு வீடியோ ஒன்று சாம்பிள் ஒன்று இருக்கு. அதை பார்த்துட்டு இதனாச்சும் திருந்து. ஆனால் ஆக்சுவலி விஜய் சார் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 மாசத்துல நிறைய பெண்களுக்கு எதிரான வந்து பாலியல் குற்றங்கள் பாலியல் வன்புணர்வு நடக்குது. இதெல்லாம் வந்து செய்தி அந்த தற்கொலை பார்க்கறதுன்னு தெரியல. அதுதான் சொல்லல, அது ஒரு வந்து வாட்ஸ்அப் கேங் குரூப்ல அந்த ரூட் மாஃபியா கேங்ல பார்க்கறதால விஜய் பத்தின பாசிட்டிவ் மட்டும் தான் வரும், நெகட்டிவ்லாம் அங்கே போகாது. விஜய் ஆட்சியில் வந்து தவறான விஷயம் நடக்குது அதெல்லாம் போகாது. அதனாலே பார்த்தோன்னா விஜய் ஆட்சியில் சூப்பரா அப்படின்னு நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. ஏன் சொல்லனா கும்மிடி பொண்ணுங்க 3 வயசு பச்சைலாம் குழந்தைய பாலியல் பண்ணி வன்புணர்வு கொண்டு சாவடிச்சான். இதை பற்றி அந்த தற்கொலைங்க எவனா பேசினாங்களா, அணில் எதனா வீடியோ போட்டாங்களா பார்த்தா எவனும் போடல. இந்த மதன் கௌரிலேருந்து அந்த A2D நந்தாலேருந்து இவங்களாம் எவனும் போடல. இப்போ வந்து லாக் அப் டெத்து போன முறை வந்து லாக் அப் டெத்லாம் கொதிச்சு வந்து மதன் கௌரி வீடியோ போட்டான். இப்போ பார்த்தா லாக் அப் டெத்து பார்த்தோன்னா எவனும் வாய் திறந்து பேச மாட்டானு. ஏன் டிவிக்கே எம்எல்ஏலேருந்து நிர்வாகிலேருந்து எவனுமே வாய் திறந்து பேச மாட்டானு. எப்போயா பேசுவீங்க, வாயில் என்ன வச்சுக்கிறீங்க, லட்டு வச்சுக்கிறீங்களா இல்லை வேற வேணா வச்சிருக்கீங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் கோவையில் 10 வயது சிறுமியை பாலியல் பண்ணி போட்டு சடலமாக 3 நாளாக கிடந்தது. இதெல்லாம் அந்த தற்கொலை எவனும் பேசல பார்க்கல. இவ்வளவு நடந்தும் பார்த்தோன்னா விஜய் சார் பெண்களுக்கு சிறப்பா ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ற தற்கொலை. இங்க ஒண்ணு டிவிக்கு சார்ந்த அது டிவிக்கு ஓட்டு போட்ட ஒரு பெண்ணே பார்த்தோன்னா ஒரு வீடியோ பேசியிருக்கேன். முதல்ல அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட எல்லாமே நான் ஓட்டு கேட்கிறேன். உங்களுடைய பெருவாரியான ஓட்டை விசில் சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து நம்மளுடைய ஒரே குறிக்கோள் விஜய் சார தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும். அது மட்டும் உங்களுக்கு தெரியும். டிவிகே சசிகா இன்னைக்கு சிங்கப்பெண்கள் படையில நான் வந்துட்டு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் பண்றா, குடிச்சிட்டு
வச்சுட்டு எல்லாம் ரொம்ப ஆக்வர்டா பேசணும், தகாத வார்த்தைகள்லாம் பேசினா நீங்க இமீடியட்டா நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு நைட் இப்ப பாத்தீங்கன்னா 11 மணி இது வரைக்குமே நான் சொல்றேன் திருப்பி. அவன் ரொம்ப ராவடி பண்றான், ஆக்வர்டா பேசினா கொஞ்சம் வாங்கன்னு சொன்னா அந்த எஸ்ஐ என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்றாங்க. மைண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தயவு செய்து நான் டிவிக்கு கட்சி உறுப்பினர், நான் வந்து விஜய் கட்சியில இருக்கேன். சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்றாங்க, ஸ்டேஷன்ல பாதுகா, ஆனா அந்த ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே வரமாட்டாங்க. நைட்டுன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க நீங்க. பாத்தீங்களா, சிங்கப்பெண் சிறப்பு படை, விஜய் சார் உருவாக்குன சிங்கப்பெண் சிறப்பு படை போன் பண்ணா வரமாட்டாங்களாம். அந்த பெண்ணு கதர்னு அழுதுன்னு போடுது. என்ன வந்து ஒருத்தன் வந்து கொடுமைப்படுத்துறான், ஆக்கோட பேசுறான், வாங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சி கதறி போன் பண்ணி பேசுது. ஒரு காவல்துறை அதிகாரி கூட போய் பார்க்க மாட்டாங்க. சிங்கப்பெண் சிறப்பு படை எங்கேயே நம்ம விஜய் சார் சொன்னார், சிங்கப்பெண் சிறப்பு படை வந்துட்டா தமிழ்நாட்டில் எந்த குற்றமே நடக்காது அப்படின்னு சொன்னார் நம்ம வந்து விஜய் சார். ஆனா சொந்த கட்சிக்காரனே, சொந்த நிர்வாகி, டிவிக்கே ஓட்டு போட்ட ஒரு பெண்ணே பார்த்தனா கதறி வீடியோ போடுது. என்னத்த சொல்றது, சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு சொல்லி என்னெல்லாம் ஃபயர் விட்டீங்க. டே அணில்களா, தற்கொலைங்களா, வாய் திறந்து பேசுங்கடா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப சினிமா மோகத்துல சினிமா பைத்தியம் முடிச்ச இந்த அணில்கள் பார்த்தோன்னா நாட்டுல என்ன நடக்குது, எங்க தப்பு நடக்குது அதெல்லாம் கண்டுக்காம காணாம சினிமா முகத்துல இது ஒரு இன்ஸ்டால வந்து இது ஒரு கேங்ல மாட்டிக்கிட்டு, அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல மாட்டிக்கிட்டு விஜய் சார் நல்லா சூப்பரா ஆட்சி பண்றாரு. சார் விஜய் சார் மாசா வராருல, விஜய் சார் அந்த கூலிங் கண்ணாடி சூப்பரா இருக்குல்ல, விஜய் சார் அந்த கோட்டு சூப்பரா இருக்குல்ல, இப்ப இன்னும் பைத்தியம் பிடிச்சி கமெண்ட் போட்டுக்குதுங்க. ரியலிட்டிக்கு வாங்கடா, வந்து வெளியில வந்து பாருங்கடா, எவ்வளவு பிரச்சனைடா, எவ்வளவு பஞ்சாயத்துடா, வந்து பார்த்துட்டு தயவு செய்து அட்லீஸ்ட் வாய்ஸ் கொடுங்க. ஏன்னா நாளைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா கூட உனக்கு எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் வந்து விஜய்ன்னு சினிமா முகத்துல வாழ்றான். அப்ப அட்லீஸ்ட் இந்த வந்து வீடியோ பாக்குற தற்கொலை நினைச்சா தயவு செய்து வாங்க, தப்பு நடந்தா பேசுங்க. அதாவது விஜய் சார் நம்மளுக்கு வந்து முதல்வர் தான், உனக்கு மட்டுமே முதல்வர் கிடையாது. வெறும் கொண்டாடுற மனநிலை மட்டும் வந்து இருக்காதீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கேள்வி கேட்கிற மனநிலையில் வாங்க. அவர் வந்து எங்களுக்கு தான் முதல்வர், தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போடனா கூட விஜய் சார் இவங்களுக்கும் முதல்வர் தான். ஸோ அப்ப தப்பு நடந்தா தண்டனை கொடுக்கணும். லஞ்சம் வந்து வாங்க மாட்டான், ஊழலே ஒழிஞ்சு போச்சு அப்படின்லாம் வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஃபயர் விட்டுக்கிறாங்க. டிவிகே கட்சிக்காரன் 1.5 லட்ச ரூபாய் லஞ்சம் வாங்குற மாதிரி பார்த்தோன்னா வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. 1.5 லட்சம் மட்டும் இல்ல, 30 லட்சமா. அது வந்து வாய்ஸ் கூட வந்து போன் கால்கள் வந்து இருக்கு. 30 லட்சத்துக்கு வந்து பேரம் பேசிக்கிறானு. அது வந்து பார்த்தோன்னா ஊழலை ஒழிக்க வந்த நாங்க தூய சக்தி அப்படின்னா என்னன்னா பில்டப் போட்டீங்களா. இப்ப பார்த்தோன்னா பச்சையா ஊழல். அப்ப நம்ம அறநிலைத்துறை ரமேஷ் அவர் பார்த்தோன்னா கோயில்ல வந்து பார்த்தோன்னா 25,000 கோடிக்கு மேல வந்து சொத்தை வந்து ஆட்டையை போட்டு லஞ்சம் வந்து அப்படியே பெருகெடுத்து வந்து ஆறா ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த அணில் பாக்குறானு தெரியல. அதுக்கப்புறம் அந்த அணில் ஒன்று சொல்லுது, விஜய் சார் எங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கார மாரி. என்ன வயசாகுது உனக்குல, என்ன பேச்சு இது, வீட்டுக்கார மாரி, அவர் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் மாரி. இல்ல இதெல்லாம் வந்து விஜய் சார் பார்த்து நாளைக்கு வந்து மேடையில் பேசுவாரோ. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா அந்த அசம்பிளியில் வந்து எவனோ ஒருத்தன் பேசுறான் பேட்டியில. அதாவது அசம்பிளியில் வந்து இனிமேல் வந்து கதவு சாத்தி வைங்க, நிறைய பேர் வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆமா, 4 கேள்வி கேட்டா வந்து பதில் சொல்ல தெரியாது, ஸ்கிரிப்ட்ல வந்து பேசுறதுலாம் வந்து தப்பிச்சு ஓடுறாங்களாம். இவர் கேட்டுட்டு அதுதான் ஒன்னே சொல்றேங்க, இவ்வளவு பில்டப் கொடுக்குற அணிகளா, டே விஜய் சார் கிட்ட நீங்களே கேளுங்க. அவருக்கு தெம்பு இருந்துச்சுன்னா திராணி இருந்தா ஒரே ஒரு பத்திரிகையில சந்திப்பு கொடுக்க சொல்லியா கொடுத்துட்டாருன்னா வச்சுக்கா உலகமே அழிஞ்சு போடும். கொடுக்க மாட்டாரு, ஸ்கிரிப்ட் எல்லாம் அவர் பேச மாட்டாரு. சோ அப்ப வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா? அப்ப ஏன் சொல்றேன்னா அசம்பிளில் வந்து ஷட்டரை கதவை மூடி வச்சிடணுமா. விஜய் சார் பேசும்போது யாரும் தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு அணில் தற்கொலை பேசியிருக்கான். அதை வந்து வைரலா வந்து விஜய் சாருக்கு எவனா ஷேர் பண்ணிக்கிறான். விஜய் சார் அதை பார்த்துட்டு பேசுறாரு. நம்மளோட நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, அசம்பிளியில் வந்து எல்லா கதவும் சாத்தி வைங்க அப்படின்றாரு. அப்ப இது போன்ற தற்கொலை அணிகளை பேசுறது விஜய் சார் நாளைக்கு பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அந்த அணில் பேசுறீங்கல்ல, விஜய் சார் வந்து எங்களுக்கு வந்து ஊட்டுக்கார மாரினா கூட இது கூட வந்து பேசுவார் நினைக்கிறேன். விஜய் சார் வந்து எங்களை வந்து ஊட்டுக்காரா அந்த பசங்க நிறைய பெண்கள் எல்லாம் என்ன வந்து பாக்குறாங்க, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா வரலங்க, இதெல்லாம் அன்புங்க அப்படின்னு விஜய் சார் வந்து இதை கூட பெருமையா கூட பேசுவார் நினைக்கிறேன். சார் தயவு செய்து ரீல்ஸ் மோகத்திலிருந்து ரியாலிட்டி நீங்க வாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க நாங்க வந்து ரியாலிட்டிக்கு வரணுமா, ரீல்ஸ்ல வந்து வீடியோ எடுத்து போட்டு ரீல்ஸ்ல குழப்பம் நடத்துறது பார்த்தா டிவிகே கட்சிக்காரன் தான். ஆனா நீங்க வந்து எங்களை வந்து ரியாலிட்டிக்கு வாங்கன்னு சொல்றீங்க, என்னத்த சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. பெரம்பூர்ல விஜய் சார் வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இது என்ன சொல்லுதுன்னா, இலவச பேருந்து இல்ல எங்களுக்கு வேணாம், இலவசமே வேணாம், இதை வந்து எங்களுக்கு இலவசம் தரது போல கடன் இருக்குல்ல, அவ்வளவு கடன். 5 rupees 10 rupees கொண்டு வந்து அவர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. எங்களுக்கு எதுக்கு லேடிஸ் டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட்டே வேணால. சோ எங்களால முடிஞ்சது அந்த பேங்க் இதை நாங்க ரெடியூஸ் பண்ணுவோம்ல. ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு டாக்ஸ், ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்களா காசு இருக்கும், நம்மளால முடியாது. அந்த மாதிரி நீங்க இதை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் காசு இதுவான மாதிரி இருக்கும். ஸோ தமிழ்நாடே ஓரளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ இதை நீங்க கன்சல்ட் பண்ணலாம். அந்த கடனை வந்து அடைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுது. ஆமா, இவ்வளவு கடனை வந்து அப்படியே ஒப்பம் தலையில தூக்கி வச்சிட்டாங்களா?
கடனை வந்து அடைச்சு விடுங்க. இதெல்லாம் தற்கொலைங்களா தெரியல. அதாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலம் வந்து எவ்வளவு கடன் வாங்குன்றது ஒரு லிமிட் இருக்கு. அதை மீறிலாம் எவனும் வாங்க முடியாது. அதுல வந்து ஊழலும் பண்ண முடியும். இவங்க வந்து வாங்கின கடன்லாம் பார்த்தோன்னா மக்கள் நலத்திட்டங்களுக்காக தான் வாங்கியிருக்காங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், எஜுகேஷன் ஏழை எளிய மக்கள் படிச்சு ஒட்டுமே கடன் வாங்கினா இது என்னடா தப்பு இருக்குட்ட? தற்கொலைங்களா? கடன் வாங்கிட்டே மக்கள் நலத்திட்டங்களுக்கு பண்றதுக்கு கடன் வாங்குறது என்னடா தப்பு இருக்கு? அவர் ஒன்றும் வாங்கிட்டு போயிட்டு கோவில் கட்டலையே, மோடிஜி மாதிரி போயிட்டு ராமர் கோவில் வந்து கட்டலையே, மக்களுக்கு தேவையில்லாத ஒன்று கட்டலையே, மக்களுக்கு தேவையானதானே கட்டினாங்க. தற்கொலைங்களா? என்ன இப்படி லூஸ் நம்ம பேசுறீங்க? உங்க அண்ணன் என்ன சொல்றாரு, ஓசின்னு சொல்லாதீங்க, இலவசம் வந்து கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு உங்க அண்ணன் மேடல சொல்றாரு. இந்த தற்கொலை என்ன சொல்லுது, எங்களுக்கு இலவசமே வேணாங்க, எங்களுக்கு வந்து 2000 ரூபாய் வேண்டாம், எங்களுக்கு வந்து தாய்மாம் சீரே வேணாங்க, எதுக்கு எங்களுக்கு வேணாங்க, எதுவுமே எங்களுக்கு வேணாங்க. விஜய் சார் வந்து அவர் சிஎம்மா வந்து அந்த சேர்ல உட்காந்தா போதுங்க, அதை பார்த்துனே நாங்கள் செத்து போயிடுங்க அப்படின்னு இந்த தற்கொலை பேசிட்டு இருக்கு. இலவசம் மூலம் தான் பல வந்து வல்லரசு நாடுகள்லாம் பார்த்தோம்னா வளர்ந்து வந்திருக்கு. இலவசன்றது இதே வந்து மண்ணோட பாக்கெட்லாம் எடுத்து போடல, அது மக்களோட வரிப்பணம். அந்த வரிப்பணம் மக்களுக்கே போறது தப்பு கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு தான் இலவசம் போய் சேரும். இது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இலவசன்றது இதே கோடீஸ்வரன் தூக்கி தராங்க அப்படிலாம் கிடையாது. தற்கொலைங்களா? மகளிருக்கு வந்து 1000 ரூபான்றது அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதாவது பார்த்தோன்னா வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய், வறுமை கோட்டுக்கு மேல உள்ளவங்களாம் அந்த 1000 ரூபாய் கிடையாது. அப்ப இதை கூட புரிஞ்சு பேசுங்கடா. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இலவசன்றது ஒட்டுமொத்தமா பணக்காரங்களுக்கு தூக்கி தரான்னு நினைச்சுக்கிறாங்க. இலவசன்றது ஏழைகளுக்கு தராங்க. ஆனா சில தற்கொலைங்க பணம் வந்து நிறைய சம்பாரிச்சு வச்சுக்கிறீங்க, அதனால வந்து எங்களுக்கு இலவசம் வேணாம்னு சொல்லுதுங்க. உங்களுக்கு இலவசம் வேணாம்னா நீங்க மூடிட்டு போங்க, உங்களை யாரும் வந்து வாங்கின்னு சொல்லல. ஆனா இலவசம் இதை ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏழை எளிமையான மக்களுக்கு அது தேவை, அவனுக்கு வேணும், அதை அவன் வாங்கிக்கிறான். உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு எங்கடா ஏறுது? ஏன்னா தொடர்ந்து இந்த தற்கொலைக்கு பார்த்தோன்னா டிவிக்கு சார்ந்த இந்த தற்கொலைக்கு பார்த்தோன்னா தொடர்ந்து பார்த்தோன்னா இலவசம் வேண்டாம், எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டாம், இலவசம் வேண்டாம்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தோன்னா இலவசத்தை வந்து கேவலப்படுத்துங்க. தேவர் அட்லீஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வாங்க. முன்னனே பார்த்தோன்னா இப்போ வந்து மாறிட்டாரு. அதாவது முருகதாஸ் படத்துல இலவச மிக்சி டிவிலாம் வேணாம்னு சொல்லி முன்ன தூக்கி போட்டாரு. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா போட்டு அடியான்னு அடிச்சதெல்லாம் ஓஹோ இலவசம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து விஜய் சாரே பார்த்தோன்னா இலவசம் ரொம்ப நல்லதுன்றாரு. அவர் சொல்றதை அட்லீஸ்ட் கொஞ்சம் நச்சு காது கொடுத்து கேளுங்கடா. இலவசன்றது எவ்வளவு முக்கியமானதுன்றது கொஞ்சம் நச்சு யோசிச்சு பாருங்க. இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா இலவசம் வந்து கேவலப்படுத்துங்க. அதாவது இந்த தற்கொலைங்க ஏன் வந்து இலவசத்தை வேணாம்னு சொல்லுதுன்னா, அண்ணன் கொடுத்த வாக்குறுதிலாம் எதுவும் பண்ண முடியாது. இதனால இந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணா இதெல்லாம் வந்து ரூட் மஃபியா ஜெகதீஷ் ஒருவேளை வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் மக்களை கேள்வி கேட்பாங்களா, 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு கேள்வி கேட்பாங்களா, யோ என்ன சொன்ன வாக்குறுதிலாம் பண்ணவே பண்ண மாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக இது போன்ற தற்கொலைகளை தூண்டு விட்டு இலவசம் எங்களுக்கு வேணாங்க, எங்க அண்ணனோட நிம்மதியா இருந்தா போதுங்க, நல்ல ஆட்சி நடத்தினா போதுங்க. என்ன நல்லா ஆச்சு? மக்களுக்கு வாரி வழங்கினதான் நல்லா ஆச்சு, மக்களுக்கு நல்லது செஞ்சதா நல்லா ஆச்சு. ஒண்ணுமே பண்ணாம மண்ணை வந்து கோட் ஷூட்டு போட்டுன்னு கிளாஸ் போட்டு நடந்துட்டு போனா நல்லா ஆச்சு. அது தற்கொலைங்களா? கொஞ்சம் மாறுங்கடா, திருந்துங்கடா. சோசியல் மீடியால இது போன்ற தற்கொலைகள் வந்து டெய்லியும் பார்த்தோன்னா அலப்பறை கொடுத்துட்டு இருக்கு. இது போன்ற தற்கொலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.